ஏன் ராஜபக்சே பார்க்க போனீங்க? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இனப்படுகொலை என்று சொன்னீர்கள் அண்ணா. 2009 வரை நாங்களும் உங்களோடு திடலில் இருந்தவண்ணா. ஆனால் அடுத்த வாரமே போய் தீவுத்திடலே அன்னை சோனியா காந்தி என்று சொன்னீர்கள் அண்ணா. ஏன்னா இலங்கைக்கு போனீங்க? அவர் கொடுத்த பரிசு பொருளை வாங்கினீங்கன்னு கேட்டா, நான் நாடாளுமன்ற உறுப்பினர், எனக்கு வேறு வழி இல்லை, இந்திய அரசு சொல்கிறது, இதுதான் எம்பி, இதுதான் எம்எல்ஏ, இது எதுக்கு? ராஜபக்சேவை போய் சந்தித்ததே தவறு என்று சொன்னால், டாக்டர் பால் நியூமேன் நாம் தமிழர் கட்சியினுடைய அவங்க அந்த சுனந்தா இருக்காங்க இல்லையா, அவங்க போடுறாங்க, எங்களுடைய கட்சி சார்பாக போனாங்க. சுனந்தா தாமரை செல்வன், ஸ்டேட் பிரசிடென்ட் ஐடி விங், அவங்க போடுறாங்க, எங்க கட்சி சார்பாக டப்ளினில் நடந்த ட்ரிபுனல்ல, ஐநாவுடைய ட்ரிபுனல்ல எங்கள் கட்சி சார்பாக அவர் பேசினார் அப்படின்னு போட்டு அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. அதுல நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு, விடுதலை புலிகளை பற்றி நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு டாக்டர் பால் நியூமன் சொல்கிறார். The panel found credible allegations which proven indicate that a wide range of serious violations of international humanitarian law and international human rights law were committed both by the government of Sri Lanka and LTTE. மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டது விடுதலை புலிகள் அமைப்பு என்று சொன்னது நாம் தமிழர். ஆச்சரியமா இருக்கு. பொய்யா? காட்டவா பொய்யா? நான் என்ன சீமானா? என் பேர் என்ன சீமானா? இல்ல என் பேர் என்ன சீமானா? என்ன History and highlights of the UN expert panel report, Dr. Paul Newman, 2015, LCRT, Volume 3, Issue 3, August 2015. போர் நேரத்தில் 3,30,000 பொதுமக்களை தன்னுடைய பாதுகாப்பிற்காக அடைத்து வைத்து அவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தது விடுதலை புலிகள் என்று சொன்னது நாம் தமிழருடைய டாக்டர் பால் நியூமன். நீங்க யார் உண்மையா இருந்தீங்க? ராஜபக்சே கிட்ட கை குலுக்குனது குத்தம்னா இப்படி ஒரு ரெக்கார்ட போட்டு அவரை உங்களுடைய ஸ்பேஸ்ல வர வச்சு என்டிகே அபிஷியல் ஐடி விங்ல பேச வச்சு அவர்தான் எங்களுக்கு சார்பாக ஆஜரானார் என்று சொன்னது என்ன நியாயம்?